சேரிட்டி சிஎஸ்ஐடிஏ சேனல் மூலமாக இந்த நாளிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, கடந்த சில நாட்களாக நாம் சிஎஸ்ஐ என்று கூறிக்கொள்ளுகின்ற தொழுகை முறையை உடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் பயனாளிகள் தெரியாதவற்றை, அதாவது கடந்த 77 வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மைகளை இந்த சேனல் மூலமாக நாம் வெளிப்படுத்தி வருகின்றோம். அதாவது 400 வருட வரலாறு மறைக்கப்பட்டு 77 வருடங்களாக உள்ள விதி மீறல்களால் சிஎஸ்ஐடிஏ என்பதற்கு பதிலாக சிஎஸ்ஐ என்று கூறிக்கொண்டு செயல்களை செய்து மக்களையும் சமுதாயத்தையும் நீதிமன்றங்களையும் அரசையும் ஏமாற்றி வருவதை நாம் இந்த சேனல் மூலமாக வெளிப்படுத்தி வருவதை அறிவோம். இது பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் விரும்பினா அனுப்பி கொடுங்க. மற்றவங்க அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வீடியோவை என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போது இன்றைக்கி நம்ம என்னென்னா கடந்த 4வது மாதத்தில் 11ஆம் தேதி 4வது மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஆணை வந்தது. அந்த ஆணையை பற்றி பேசலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நண்பர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமெண்ட்மெண்ட், அதாவது சிஎஸ்ஐ அமெண்ட்மெண்ட், சினட் அமெண்ட்மெண்ட் என்று கூறிக்கொண்டு சிஎஸ்ஐடியை மறைத்து பதிவு பண்ணப்பட்ட ஒரு 22 வழக்குகளில் தீர்ப்புகள் வெளியாகின. OS 69, OS 889, 989, அப்புறம் தொடர்ந்து போகும். அதில் என்னன்னா, சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கும் சிஎஸ்ஐக்கும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகளை பணியமர்த்தியது. இதில் கம்பெனி என்ன செய்தது என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. அப்பீல்னா ஒரே கேஸு, ஒரே மேட்ரு. ஆனால் எத்தனை கேஸு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா 22+1. அதை உச்சநீதிமன்றத்துக்கு போகிற நேரத்தில் மொத்தம் 9 அப்பீல்கள் சென்றது. அதில் உள்ள அப்பீலில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவிலே மிக உயர்ந்த ஃபீஸ் உள்ள, அதாவது மிக உயர்ந்த வழக்கறிஞர்களை கொண்டு நிறுத்தி பேசினார். என்ன பற்றி பேசினாங்க? சினடு, சிஎஸ்ஐ என்று பேசினார். இதுவரையிலும் சினடிற்கு பதிவு இல்லை, பேன் கார்டு இல்லை, பைலா செட் இல்லை, அரசுடைய விதிமுறைகள் இல்லை, அரசால் அனுமதிக்கப்பட்ட எந்த இதுவும் இல்லை, அதுபோல சிஎஸ்ஐ என்றும் இல்லை. ஏனென்றால் சினட் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு 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 கான்ஃபரன்ஸ் அல்லது ஒரு கூடுகை என்பது பொருள். சிஎஸ்ஐ என்பது என்ன பொருள்? சிஎஸ்ஐ என்பது ஒரு பொதுவான ஒரு தொழுகை முறை, ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப் அல்லது வழிபாட்டு ஒழுங்குன்னு சொல்லலாம், வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறைக்கு சொத்து இருக்க முடியுமா, ஸ்கூல் இருக்க முடியுமா, காலேஜ் இருக்க முடியுமா, ஏதாவது உண்டா, பதிவு செய்ய முடியுமா? எதுவுமே இல்லாத ஒன்றை அதான் ஏமாற்றி ஏதோ இருப்பது போன்ற ஒரு தோரணை உண்டு பண்ணி 77 வருடம் விதிமீறல்களில் ஈடுபட்டார்கள். இப்போ தான் என்னென்னா, சிஎஸ்ஐடிஏ கம்பெனி ரெஜிஸ்டர்ட் கம்பெனியினுடைய கிளைகளாகிய சிஎஸ்ஐ டயசிஸ்கள், அதாவது சிஎஸ்ஐ என்பது தொழுகை முறை, சிஎஸ்ஐ தொழுகை முறையை உடைய டயசிஸ்கள், அப்புறம் கொண்ட அல்லது அதுக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு இல்லைன்னா 3 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன செய்தாங்க, ஒரு கூடுகைக்கு போனாங்க. அதில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு பேர் தான் சினடுன்னு எப்போ வச்சாங்க. 1947 இந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன செய்தாங்க, சிஎஸ்ஐடிஏ கம்பெனி சினடை சொன்னாங்க. 2க்கும் வித்தியாசம் உண்டு. சிஎஸ்ஐ சினடுக்கும் சிஎஸ்ஐடிஏ சினடுக்கும் வித்தியாசம் உண்டு. இது என்னென்னா, மாறி குழப்பி சமுதாயத்தில் குழப்பி நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க. சரி, இப்போ வருவோம், நான் வழக்குக்கு வரேன்.
இப்படி பயங்கரமான ஏமாத்துகளும் இதுகள் நடந்ததுனால வழக்குகள் மேலே சுமார் 50,000த்திற்கு அதிகமான வழக்குகள் ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டது. நீதிபதிகளும் இவங்க இது வழக்கு பதிவு செய்பவர்களும் அதுக்கு எதிர்மனுதாரர்களும் பொய்யை பேசும்போது அவங்க நீதிபதிகளால் உண்மைக்கு நேராக வர முடியலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கூட மாண்புமிகு நீதி அரசர்கள் கூட கேட்காங்க, பதிவு செய்யாத இயக்கம் என்று வழக்கு பதிவு செய்தோம், ஆர்டர் ஒன் ரூல் ஐட்டுன்னு போட்டாங்க. அப்போ என்னென்னா பதிவு செய்யாத இயக்கம்னா என்னது, ஊரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கும், வஜன கிளப் இருக்கும், அப்புறம் என்னென்னா திருவிழா கிளப் இருக்கும். இதெல்லாம் என்னது பதிவு செய்ய மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு இருக்க ஒரு நாளைக்கு வருவாங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் வருவாங்க, அந்த திருவிழாக்கு என்ன வருவாங்க, அவங்க ஒரு கமிட்டி எடுப்பாங்க, ஒரு திருவிழா நடத்துவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இதுதான் என்னது பதிவு செய்யாத இயக்கம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப் அதே மாதிரி வருஷத்துக்கு இருக்கா ஓணத்துக்கு அன்னைக்கு ஓண பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டு என்னது போட்டிகள் நடைபெறும்னு சொல்லுவோம்ல, இதே மாதிரி இதெல்லாம் பதிவு செய்யாத இயக்கங்கள் இருக்கும். அது இப்போ இந்த சிஎஸ்ஐ என்பது தொழுகை முறை, அதை பதிவு செய்ய முடியாது. தொழுகை முறைன்னு யாருக்கு தொழுகை முறை? சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய தொழுகை முறை. அப்போ சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு பதிவு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, பணம் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வெளியே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து 2 பேரும் அது மாதிரி பேசுவாங்க. இப்படி என்னன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தில் இப்படி கேட்டாங்க. நீதிபதிகள் அநேக முறை இது பற்றி எப்படி இருக்க முடியும், ஸ்கூல் எப்படி இருக்க முடியும், காலேஜ் எப்படி இருக்க முடியும்னு கேட்டாலும் அதை மறைச்சிக்கிட்டு பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் இல்லை, அட்வொகேட் ஜெனரல் என்னது இவங்கெல்லாம் பேசினாங்க. அப்போ என்னென்னா இது எதையுமே சொல்லாமல் அப்படியே பண்ணிட்டாங்க. கடைசியாக அதில் ஒரு அட்வொகேட் என்ன செய்வாருன்னா, இது அப்படி இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி விதிமீறல் இருந்ததுனால சிஎஸ்ஐடிஏ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இது விதிமீறல் இருந்தாலும் எஸ்எஃப்ஐ இன்வெஸ்டிகேஷன் கூட நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நீதிபதிகள் என்ன செய்தாங்க, என்னடா இவ்வளோ உண்மைகளை பச்சையாக இவ்வளோ பொய்ய சொல்லியாங்களா அப்படின்ட்டு என்ன செய்தாங்க, ஒரே ஐடியா நீதிமன்றத்தில் கீழ் நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க, 2 நீதிபதி ஏற்படுத்தினாங்க. இல்லை அவங்ககிட்ட என்ன செய்யாத எந்த சிஎஸ்ஐ எலெக்ஷன் நடத்த வேண்டாம், சிஎஸ்ஐடிஏக்கு இல்லை ஆர்டரும் போட வேண்டாம், பேசாமல் இருந்துக்கா, என்ன செய்வான், நான் ஜூலையில் 3rd வீக்கில் திருப்பி போஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்குறான்னு சொல்லிவிட்டு என்ன செய்தாங்கன்னா ஒரு ஆர்டரை போட்டுட்டு போனாங்க. அப்போது நீதிபதிகளை ஏற்படுத்திய நிர்வாகிகள், முன்னாள் நீதிபதிகள் தான் இது ஆக்டிங் இல்லை, முன்னாள் நீதிபதிகள் 2 ஏற்படுத்தினார்கள். அவங்கள என்ன செய்யலை, வெளியே அனுப்பலை. சரியா, வெளியே அனுப்பாத இருக்கும்போது அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், பேசாமல் இருக்க, நாங்கள் ஜூலையில் பார்த்துக்கலாம். ஏற்கனவே இருந்தவங்கள என்ன செய்தாச்சு, வெளியே தள்ளியாச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, பழைய ஆட்கள், அதாவது இவங்க விதிமீறல்களில் இருந்தவங்க இப்போ இருக்காங்களா இல்லையா, ஒரு கேள்வி. 2வது, இந்த நீதிபதிகளுக்கு இது ஆணைகள் வழங்க முடியுமா, முதல்ல இவங்க தேர்தல் நடத்த முடியுமா. தேர்தல்னால் எந்த தேர்தல், மத்திய தேர்தல், சினடு தேர்தல் இல்லை. அதே மாதிரி என்னது, சினடுக்கு ஆளாக அனுப்புகிற டயசிஸ் தேர்தல் அது இருக்கா, அடுத்த சிஎஸ்ஐடிஏ தேர்தல் இருக்கா, சிஎஸ்ஐடிஏனுடைய யூனிட்டுகள் தேர்தல் இருக்கா, சப் யூனிட்டுகள் யூனிட்னா டயசிஸ்கள் இல்லையா, 23 யூனிட் இருந்துச்சு. அதுபோக 25,000த்திற்கு அதிகமான துணை அலகுகள் இருந்துச்சு, சப் யூனிட்ஸ். அந்த சப் யூனிட்டுக்கு தேர்தல் நடத்த முடியுமா, அதாவது திருச்சபைகள், ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் சேரிட்டி சென்டர்ஸு, குருடர்பள்ளி, செவுடர்பள்ளி, இப்படியெல்லாம், அதாவது இந்த புக் டிப்போ, அதுக்கு மேலே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இப்படி இது என்னது ப்ரெஸ்ஸு, இது என்னது பொம்மை விற்கிற நிலையங்கள், இப்படியெல்லாம் இருக்குது, வயசானவங்களுக்கு ஹோமு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னது எல்லாமே அந்த சிஎஸ்ஐடிஏனுடைய துணை அலகுகள். இவை அனைத்துக்கும் சிஎஸ்ஐடிஏனுடைய பேன் கார்டு உபயோகிக்காங்க. சிஎஸ்ஐடிஏ பேன் கார்டு உபயோகிக்கும் போது அதனுடைய அக்கௌண்ட்டாக மாறுது. சிஎஸ்ஐடிஏனுடைய பதிவையும் அதனுடைய சட்டத்திட்டங்களையும் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா சிஎஸ்ஐடிஐக்கு பேன் கார்டு உபயோகிக்கும் போது சிஎஸ்ஐடிஐக்கு அக்கௌண்ட்டாக மாறுது. அப்போது இந்த அக்கௌண்ட்டை யார் ஆப்ரேட் பண்ணணும், இப்போது பழைய ஆட்களை வெளியே விட்டாச்சு, யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புதிய ஆட்கள் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை போட்டாச்சு. அப்போது அவங்க எந்த ஆர்டரும் போடாதேன்னு சொல்கிறாங்க. ஆர்டர்னா புதிய ஆர்டர் போடணுமா இல்லை பழைய ஆர்டர் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணுமான்னு தெரியலை. இப்போ என்னென்னா பழைய ஆட்களை வெளியே தள்ளினவரை அவங்களா தன்னிச்சையாக உள்ளே வர முடியுமா, வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
ஆர்டரில் ரொம்ப தெளிவு, தேர்தல் நடத்தாத எந்த புதிய ஆர்டரும் போடாத. ஆனால் ஜட்ஜஸ் முன்னாள் நீதிபதிகளை கீழமை நீதிமன்றத்தில் ஏற்படுத்தினதை வெளியே விட்டாங்களான்னா அவங்க இன்னும் வெளியே போக உச்ச நீதிமன்றம் சொல்லவில்லை. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற ஆணை இங்கு பெரியதா, இல்லை இவங்களா தன்னிச்சையாக வந்து அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியுமா? சிஎஸ்ஐடி அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணதற்கு அதாவது அதில் இருக்க பணத்தை எடுக்கிறது திருட்டா இல்லையா? இதுதான் இப்பொழுதுடைய அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஸோ இப்படி பல கேள்விகளை உள்ளடக்கியதாகவே இது இயங்கி வருகிறது. இந்த நேரத்தில் கன்னியாகுமரியில், அப்புறம் வந்து சென்ட்ரல் கர்நாடகா யூனிட்டில், கன்னியாகுமரி யூனிட்டில் எல்லாம் என்னது, அவங்க பாட்டுக்கு பழைய ஆட்கள் உள்ள வந்து உடனே என்னது தேர்தல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி என்னது வங்கியிலேருந்து பணம் எடுக்கிறாங்க. பணம் எடுக்கிறது திருட்டா என்ன? யோசிக்க முடியாமல் என்ன கேட்டாச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. என்னது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்னென்னா 3வது வாரத்தில் என்னது, ஜூலை மாதம் 3வது வாரத்தில் என்னது வழக்கு மீண்டும் வர்ற நேரத்தில் இந்த உண்மைகளை நீதிமன்றத்தில் சொல்லும்போது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா, அது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுங்க. அதாவது சிஎஸ்ஐடியின் வங்கி கணக்கை இயக்கக்கூடாது என்று சொல்லுங்க. ஏன்னா பழைய ஆட்கள்லாம் இயக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, நீதிபதிகளை கீழமை நீதிமன்றம் ஏற்படுத்துறது. அதை உச்ச நீதிமன்றம் அவங்கள அகற்றவும் இல்லை. அகற்றாமல் இருக்கும்போது அவங்க தன்னிச்சையாக வந்து இயக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் தேடிக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தா தேர்தல் இல்லை என்னன்னா, கன்னியாகுமரி தேர்தல் இருக்குது. ஒரு வழக்கில் என்ன செய்யாங்கன்னா, கன்னியாகுமரி இது யூனிட்டு, அதாவது சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸு ஒரு பார்ட்டியாக இருக்குது. பார்ட்டியாக இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து அந்த கேஸில் வந்து என்னது அவங்க வந்து தேர்தல் நடத்த முடியுமா? அப்போ தெரியலைன்னு சொல்ல முடியுமா? ஒரு பார்ட்டியாக ஒரு கேஸில் இருந்த பிறகு அவங்க எங்களுக்கு தெரியாமல் இது நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் ஒன்றும் தெரியாதவங்கனால நாங்கள் ஏதோ செய்யிட்டோன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு மேலே இங்கே கன்னியாகுமரியில் என்ன செய்தாங்க, உண்மைகளை மறைத்து ஒரு வழக்கு பதிவு செய்தாங்க. உண்மைகள்னால் இது கிளை என்னுள்ளதை சொல்லலை. அழகாக என்னென்னா, இது வங்கிகளுக்கு கொடுத்த கடிதத்தில் என்ன செய்யிருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு இது எங்கள் கம்பெனியினுடைய ஒரு கிளை என்று கொடுத்துருக்காங்க. அந்த இது எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் மறைச்சி பொய்யான வழக்கு தொடுத்துருக்காங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணையில் சொல்கிற நேரத்தில் திலீப் சிங் வர்சஸ் இது கவர்மெண்ட் ஆஃப் ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், அதில் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இது பொய்யையும் நீதிமன்றத்திலே காண்பித்து பெறப்படுகின்ற இது தீர்ப்புகள் அனைத்தும் என்னது செல்லாததாகவும் தண்டனைக்கு உட்பட்டதாகவும் காணப்படுகிறதுன்னு சொல்கிறது. அப்போது உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணை வழங்கும் போது அது எல்லாருக்கும் என்னது கீழமை நீதிமன்றங்களுக்கு பொருந்துகிறது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற அனைவருக்கும் அது பொருந்துகின்றது. அப்படி வர நேரத்தில் இவங்க வந்து என்ன செய்ய முடியாது, இங்கே வந்து உண்மையை மறைத்து வழக்கு பதிவு செய்த வழக்கெல்லாம் பொய்யாக மாறுகின்றது. இதுவே இன்றைக்கு நிலை. ஸோ ஏன் இந்த வீடியோவை நான் போட்டேன்னா, நிறைய பேர் கேட்டாங்க, சார் உண்மையை சொல்லுங்கள் சார், எங்களுக்கு எதுவுமே புரியலை. அவங்க என்னென்னா ஒரு கேஸை போட்டிருக்காங்க, கேஸை போட்டு உண்மையை சொன்னாங்களான்னா அதெல்லாம் சொல்லலை சார், அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, அதுக்கு எதிராளிகள் சொன்னாங்களா? இல்லை. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? அப்போ இதை உண்மையை மறைச்சு சொன்னதுனால இங்கே 2 பேரை தேர்தல் நடத்தக்காக நீதிமன்றம் ஏற்படுத்தியது. அப்போ அது உண்மையா? அப்போ நான் கேட்டேன், சிஎஸ்ஐக்கு சொத்து இருக்கா? இல்லை. சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸுக்கு சொத்து இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? சிஎஸ்ஐ என்றால் சிஎஸ்ஐடியினுடைய தொழுகை மக்களுக்கு தொழுகை செய்ய தொழுகை முறையும் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் வந்து ஒரு கிளையின் உள்ளது தான் ஆதாரபூர்வமாக இருக்கின்றது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த உண்மையை நீதிமன்றத்தில் சொல்லாமல் இருக்கிறது என்னது, இந்த மாண்புமிகு உச்ச நீதிமன்ற ஆணைகளின்படி தண்டனைக்குரிய குற்றம் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.